எனது தளபதி விஜய் அவர்கள் ஜெயித்தது செல்லாது என்று சொல்லி தமிழ்நாட்டின் ரீ எலெக்ஷன் வைக்கிறார்கள் என்று ஒரு பக்கம் கூறுகிறார்கள். மற்றொரு பக்கம் விஜய் அவர்களுக்கு தேவையான 10 தொகுதிகள் கிடைத்துவிட்டது, அவர் நாளை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி ஏற்கிறார் என்று கூறுகிறார்கள். இதில் எது உண்மை என்பதை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். தமிழ்நாட்டில் அரசமைப்பதற்கு 118 சீட்கள் தேவை. ஆனால் விஜயிடம் 108 சீட்கள் மட்டும்தான் உள்ளது. இதனால் அவர் மற்ற கட்சிகளுடன் கூட்டணி வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதில் டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே வெளிப்படையாகவே நாங்கள் விஜயுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று அறிவித்துவிட்டது. ஆனால் இன்று அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் விஜயுடன் இணைந்துள்ளது. இதில் அவருக்கு தேவையான 10 இடங்களில் 5 இடங்கள் கிடைத்துவிட்டது. மேலும் 5 இடங்களுக்காக எந்தெந்த கட்சிகள் இணையும் என்பது இன்னும் ரகசியமாக தான் உள்ளது. அதற்குள்ளே நாளைக்கு 7ஆம் தேதி அன்று விஜய் சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் முதலமைச்சராக பதவி ஏற்கிறார் என்று கூறுகிறது. மேலும் தேவையான 5 சீட்டுகளுக்கு எந்த கட்சிகள் உதவுகிறது என்பதை இன்னும் வெளியிடவில்லை. இந்த தேர்தலில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகிறது, விஜய் எப்போது முதலமைச்சராக பதவி ஏற்பார், அவருடன் யார் இணையப் போகிறார்கள் என்பதை வேகமாகவும் விவரமாகவும் தெரிந்து கொள்ள ஒரு சப்ஸ்கிரைப் செய்து பின்தொடருங்கள்.